அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு த ஆர்ட் ஆஃப் ரீடிங்குடைய இரண்டாவது பகுதியை பேசுகின்றேன். இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பது இதனுடைய ஃபவுண்டேஷன் இதனுடைய விரிவாக்கங்கள் எந்த அளவுக்கு உருவாகியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஆர்ட் ஆஃப் ரீடிங் தான் ஒரு மாபெரும் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நம்முடைய பிறப்பை அறிந்து நான் யார் என்பதை அறிந்து, நான் சொல்கிறது மெய்ஞானம் வரைக்கும் ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரமணர் சொன்னதாக இருக்கட்டும், வேதாந்தங்கள் சொல்கிறதாக இருக்கட்டும், உபனிஷத் சொல்கிறதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதுவரை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் லெவல் நான் யார். உதாரணமாக இளையராஜா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு இசைஞானி அப்படின்னு சொல்கிறோம்ல. கமலஹாசன் என்றால் அவர் ஒரு பெரிய சிறந்த நடிகர், ஆக்டிங் சொல்கிறோம்ல. இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் அப்துல் கலாம் என்றால் விஞ்ஞானி. ஸோ இந்த ஃபிசிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய நான் யாரும், மெட்டாஃபிசிக்கல் அதாவது ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய நான் யார். மெட்டாஃபிசிக்கல் என்றால் என்ன? உங்களுடைய உடல் நான் அல்ல என்பதை புரிந்து, உங்களுடைய உயிர் நான் அல்ல என்பதை புரிந்து, உங்களுடைய மனம் நான் அல்ல என்பதை புரிந்து, உங்களுடைய அறிவு நான் அல்ல என்பதை எல்லாவற்றையும் நான் அல்ல என்பதை எல்லாம் புரிந்து, இந்த உலகமே நம்முடைய மனத்தினால்தான் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை என்பதை புரிந்து, அப்புறம் அந்த புரிகிற ஒருத்தர் இருக்காருங்களா உள்ள, பதஞ்சலி சொல்லக்கூடிய அந்த புருஷன், அந்த ஆத்மா, அந்த சைக்கிக் ஸ்டேட் ஏதானாலும் வச்சுங்க, ஜீவாத்மா, அதை புரிந்து நான் தான் ஆத்மா என்பதை புரிவது. அப்போ இதுகளையெல்லாம் கடந்து போகணும் இல்லைங்களா. இப்போ நான் இந்த உடலை வைத்துத்தான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை ஸ்பிரிச்சுவலாக அதுதான் நீயா அப்படின்னா இல்லை. அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது, அதை இதுக்குள்ளே சேர்க்க வேணாம் இப்போதைக்கு. இது இல்லாமல் அது இல்லை. உடலே ஆத்மாவின் கருவி என்று சொல்லப்பட்டிருக்க இந்த உலகத்திற்கு அத்தனை விஷயத்துக்கும் இந்த உடல் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த உடலுக்குள்ளே யார் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது என்பதை புரியும் போது தான் நீங்கள் நான் யாரை புரிய முடியும். ஒரு சின்ன செய்திக்காக ஃப்ளோவில் சொல்கிறேன். அது சுவாமி விவேகானந்தர் சொன்னது. உலகத்தில் இருக்க ராஜயோகத்தை படித்தா ஃபுல்லாக சொல்கிறது ஒரே விஷயந்தான். கண் கேன உபனிஷத்தில் சொல்கிறது மாதிரி, கண்ணை வெளியே எடுத்து வச்சா பார்க்காது. அப்போ பார்க்கறது வேறு என்பது பார்த்துறேன், கனவை பார்ப்பது வேறு. கனெல்லாம் முடிக்கிறீங்க இல்லையா. இதை ஏன் நான் இதில் இணைக்கிறேன்னு சொன்னால், இந்த ஃபிசிக்கல் நான் யார் என்பதை முழுவதுமாக புரிந்து, ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் எல்லாவற்றையும் அறிந்து, அதற்கு பிறகு உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்துக்குரிய ரகசியங்களையும் புரிந்து, அதற்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு இயக்கமும் காரண காரியங்களோடு நடக்கின்றன என்பதை கொஞ்சம் புரிந்து, அதுக்குரிய காலம், இடம், பொருள் எல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து, அதற்கு பிறகு உங்களுடைய மரபணு திறன்களை வரிசைப்படுத்தி, அதற்கு பிறகு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களிலும், மூளையில் 15 ட்ரில்லியன் செல்களிலும், உடம்பில் பல லட்சம் கோடி செல்களிலும் என்ன நிறைந்திருக்கிறது என்றால் உயிர் நிறைந்திருக்கிறது. ஓகே, அதுக்குள்ளே இருக்க இயக்கம் நிறைந்திருக்கிறது. செல்லுக்குள்ளேனா நியூக்ளியஸ் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இயக்கம் இருக்கு இல்லையா. இது மாதிரி நாமெல்லாம் அன்பின் வடிவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மையின் வடிவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்த பிறகு
அதெல்லாம் கடந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இதையெல்லாம் புரிவதற்கு ஒன்று இருக்குதுல்ல. எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ என்று ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை யார் அறிகிறான்னு உணரணும் இல்லையா? எல்லாத்தையும் பேசுகிறோம், மூச்சை கவனித்து பாருன்றோம். கவனித்து பார்ப்பவன் யார்? மூச்சு ஒரு கான்செப்ட், ஒரு பொருள். அந்த மூச்சு இயங்கிறது ஒரு கான்செப்ட். அறிதல், அறியப்படும் பொருள், அறிபவன். அப்போ somebody is witnessing in from our insight. இதெல்லாம் புரிந்து முடிப்பதற்கே உங்களுக்கு உலகத்தில் முதல்ல நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய விஷயமா ரீடிங், வாசிப்பு. அந்த வாசிப்பு என்பது எதுன்னு சொன்னால், ஏதோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கூலில் போய் சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிஎஸ்சி ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல், ஃபாரின் ஸ்கூல், இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து அந்த பாடங்களில் இருக்க செய்தியை உங்களுக்கு உச்சரிக்கிறது. நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்டு பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் பூரா இருக்குது சிபிஎஸ்சியில். ஐசிஎஸ்சி புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் ஹியூமன் அனாட்டமி ஃபஸ்ட் இயர் படிக்கிறது இருக்குது. சரி, இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு செய்தி, இன்ஃபர்மேஷன் டு த சில்ட்ரன். பட்டு அவங்கெல்லாம் யாரும் வந்து இந்த நிலைக்குள்ளே வர முடியாது. அவங்க படிக்கிறாங்க, மறந்துடுவாங்க. நல்ல ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஒரு அம்மை, ஒரு சகோதரி, அந்தந்த வருஷம் படத்தை அந்த வருஷம் வந்துடுவாங்க. அதனால தான் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு விடிய இந்த சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதுகிறவங்க இப்போ 6th to 12th வரைக்கும் இருக்க பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து திரும்ப எல்லாம் மறந்துட்டாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டமே நான் சொல்கிறேன், உங்களை வந்து ரீடிங்குடைய ரகசியம் சொல்லி கொடுக்குறதில்ல. ரீடிங் என்பது வேறு, படிக்க வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறது வேறு என்பதை 100% புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு படிப்பாங்க, ஜஸ்ட்டு மறந்துடுவாங்க, ஜஸ்ட்டு 40 மார்க் எடுப்பாங்க, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிடுவாங்க 97%. ஓகே, அடுத்த வருஷம் நீங்கள் அந்த லெசனை கேட்டால் போதும், சொல்ல மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய மாதிரி இல்லை இது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறது. பட் நான் சொல்லக்கூடிய ரீடிங் முடித்தாச்சுனால, ரீடிங் பழக்கம் வந்துட்டாலே முதல்ல மானுடம் வரும். அந்த மானுடம் எப்படின்னா 1/2% வரும். எப்படி வந்து அன்பும் கருணையும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேனோ, அது மாதிரி அன்பின் கருணையும் இரக்கத்தின் வடிவமாக உருவாகின்ற, அன்பு சேருது, கருணை சேருது, இரக்கம் சேருது, இன்னொரு உயிரை நேசிக்கக்கூடிய உணர்வு சேருது, நேசம் சேருது. இதெல்லாம் சேர்ந்தாலே என்ன? மானுடம் தானே. வெறும் அன்பா மட்டும் இருக்கிறதில்ல, இவ்வளவும் சேர்ந்துக்கிறோம். அந்த சேர்க்கிறதுக்கு வந்து எப்படி நடக்குது, எப்படி வந்து இவையெல்லாம் பார்ப்பதற்கு அறிபவன் ஒருவன் வேண்டும் என்று சொல்லி அந்த அறிபவனே ஆத்மா என்று சொல்லுவதை உணர்ந்து, அதுக்கு ஆங்கிலத்தில் சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உணர்வே ஒழிய அதுக்கு ஃபிசிக்கல் ப்ராசஸ் இல்லை, ஃபிசிக்கல் ஃபிகரோ அல்லது பிக்சரோ இல்லை. பட் வி ஃபீல், அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கான்சியஸ் லெவலில் நீங்கள் வந்து இது டேஸ்ட் இருக்குன்றதை உடனே புரிஞ்சிடுறீங்க. பொறிகளில், புலன்களில் லேசாக புரிஞ்சிடும். ஏன்னா இது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்கே. அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன இமோஷன்ஸ், அந்த 9 இதெல்லாம் நான் கூட சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கோங்க. எடுத்த உடனே டாபிக் நான் அலற வேணாம். இந்த 9 நவரசங்களும் இமோஷன்ஸ் தான். சாந்தம் மட்டும்தான் இமோஷனுக்கு அடுத்த நிகழ்வு. அந்த 9 அந்த 8 வந்து இமோஷன்ஸில் உச்சக்கட்டம். ஆனால் சாந்தம் மட்டும் இந்த இமோஷன்ஸுக்கெல்லாம் இல்லாமல், அந்த சாந்தம் என்பது சப்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய ஒருக்குள்ள கூடிரும். இதை புரிஞ்சுக்கிற வேண்டியது எதுக்கு நான் சொல்கிறேன்னா,
இந்த உடலை வைத்து நீங்கள் அத்தனையும் புரிஞ்சு உண்மையை புரிஞ்சு மானுடம் எப்படி வருகிறது, அவ்வளோதான். மானுடம் வந்ததுனால தான் திருவள்ளுவனை படிப்பதனால் நமக்கு மானுடம் புள்ளி புள்ளியாக தொடங்கும். அந்த இடத்துல தான் சொல்லி இது எப்படி தொடங்குகிறது என்பதை சொல்வதற்கு தான் இந்த உடலையே தியானமாக கவனமாக பார்க்கும் ஒருத்தனுக்கு மட்டும்தான் முதல்ல மானுடம் தொடரும். இப்போ அதுக்கு தான் நான் கூட சொன்னேன், மருத்துவர்கள் எல்லாம் ஏன் கடவுள் அவதாரம் ஆகிடலாம்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன பிறகு இதுவரைக்கும் அவங்களுடைய ஹார்ட்டை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃபுல்லாக வச்சுக்கணும், அதை பூரா அவங்க தொட்டு பார்க்குறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, ஆப்ஜெக்டாக பார்க்குறாங்க, ஃபுல்லாக பார்த்து அது பாருங்கள், அதை இயக்கத்தை பார்க்க தொடங்கினோடனே புரிஞ்சுக்கிறீங்க. இந்த உடம்பு இந்த இறப்பு என்ற ஒன்றை தெரிஞ்ச உடனே தானே என்னடா வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னு புரியணும்ல. ஆனால் அதை செய்கிறதில்ல. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், இறப்பு என்பதை தெரிந்தும் எவனும் உணராமல் இருக்காருனே அதுக்கு பேர் தான் மாயைன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. நிறையா வருது, பட் சுவாமிஜி மாயைன்ற ஒரு அதிகாரத்தில் அவருடைய இதில் ஞானதீபத்தில் வர்ற விஷயத்தில் மாயையும் அதன் தோற்றத்திலையும் அவர் பேசுனதை இப்போ ஆடியோவாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அவங்க ஆடியோ போட்டிருக்காங்க. இப்போ நான் இது எதுக்கெல்லாம் சொல்ல வர்றேன்னா, மாயை என்பது உண்மை தெரியாமல் இருந்தால் தானே. இப்போ மருத்துவர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஹார்ட் இப்படி இயங்குது, கிட்னி இப்படி இயங்குது, எல்லா உறுப்புகளுடைய காம்பினேஷன் காம்பினேஷன் பூரா டாக்டர் ஒன்லி நோஸ், நமக்கு அப்படி தெரியாதே. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன இப்படி ஒரு அதிசயமான உறுப்பு இயக்கம் இருக்கே உள்ள அப்படி நினைப்பாங்கள்ல. இப்போ சாதாரண ஒரு லேமேனுக்கு நீங்கள் ஹார்ட்டை பற்றி ஹவு ஹார்ட் ஒர்க்ஸ்ன்னு போட்டு பாடுறாங்கன்னா பார்க்க மாட்டோம், நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிக்கிட்டே போகிறேன் அந்த டாபிக். ஆனால் அதை பார்த்து இதுதான் இயங்குகிறதோ என்ற உண்மையை புரிந்தால் அங்கே மானுடம் வந்துடும். நீங்கள் பெரிய வழக்கு நடக்குது அல்லது பிரச்சனை நடக்குது, பெரிய எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு பொள்ளாச்சி வழக்குன்னு ஒன்று வந்துச்சு, அதில் இப்போ மறுபடியும் என்ன கிளம்பிக்கிட்டு இருக்கு, சில பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படி வச்சுங்களேன். இப்போ இதிலே சில பேர் விடுதலை ஆகியிருந்தால் என்ன செய்ய போகிறோம், இந்த கவுண்ட் போட்டாங்கள்ல, அதில் அவர் அந்த கூட்டு பாலியல்னு சொல்லி டிசைன் பண்ணதுனால தான் அது முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு போகலாம். உண்மை தெரியாமல் தான் சார் பிரச்சனையை நம்ம எல்லோரும். சார் இந்த உலகத்தில் பகவத்கீதை வந்துருச்சு, வேதாந்தம் வந்துருச்சு, இந்த உலகம் ஒன்று முடிஞ்சிச்சு, துறவதிகாரம் வந்துருச்சு, பற்றற்றான் பற்றினை பற்றுகள் எல்லாம் வந்துருச்சு சார். யார் அந்த உண்மையை புரிந்தால் தான் சார் நீங்கள் இந்த நிலைக்குள்ள வர முடியும். அப்போ அந்த உண்மையை ஏன் டாக்டரை சொன்னின்றது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ எல்லா உண்மையும் தெரியுதுல்ல. அப்புறம் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது காதுக்கு ஒருத்தங்க போகிறாங்க. இப்போ தான் சார் காது கண்ணு மூக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். முதல்ல ஒரே டாக்டர் தான், அவர் எல்லாத்துக்குமே பார்ப்பார். அதுக்கு பிறகு ஸ்பெஷாலிட்டின்னு மேட்ரு கிளியர் ஆகிடுச்சு, அது ரொம்ப போவேணாம். அந்த டாக்டர் தான் மானுடத்தை உடனே ஆகக்கூடிய மனிதன், அவன்தான் ஞானத்தை அடையக்கூடிய மனிதனாக இருக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அடைக்கவில்லை, டாக்டர்லாம் அதை பண்ணிவிட்டாங்க இதை பண்ணிவிட்டாங்கன்னு அவங்கள கமெண்ட் அடிக்கலை. ஏனென்றால் இப்போ வாங்க, ஏன் டாக்டர்லாம் ஞானமாக முடியலைன்னு நான் ஒரு சின்ன கமெண்ட்டு தான் கொடுக்குறேன். அவர்கள் இந்த உடலையே 100% எந்த டாக்டரும் படித்திருக்க முடியாது. யாராவது ஒரு டாக்டர் படிச்சிருக்கலாம். 100%னா என்ன தெரியுமா சார், ஒன்றை பற்றி 100% நீங்கள் படித்தால்தான் அதனுடைய உண்மை மேக்சிமம் வரும். அப்படி வச்சுக்கோங்க, ஒன்றை 100% எதை படித்தால்தான் அதனுடைய மேக்சிமம் உண்மை வரும். ஒரு 50% இருக்கும். உண்மையை படிக்க 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 நேற்று தெரிந்தது இன்னொன்று இல்லைன்னு வரும், அது இல்லையேன்னு வரும். இந்த விஞ்ஞானம் பாருங்கள், லேண்ட்லைன்லேருந்து அப்படி பண்ணுவோம்.
இதை ஏன் இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, அந்த ரீடிங் தான் உங்களை ஒவ்வொன்றிலும் உண்மையை காணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன் ரீடிங் சொல்கிறேன்னா, இப்போ வள்ளுவராக நீங்கள் பிறந்திருக்க முடியாது. இதோட ஒரு செய்தி சேர்த்துங்க. நான் பின்னால் சொல்ல போகிற ரீடிங் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க. தீபக் சோப்ரா அப்படி அலசுவார். யூனிவர்ஸ் இன் யுவர் பிரெயின் ஆர் இன் யுவர் மைண்ட். அப்புறம் பிரெயினுக்குள்ளே மைண்ட் இருக்கா, அதெல்லாம் பிஹேம் ஹெக்டே சொல்கிறது, அதுக்குள்ளே தனியாக போங்க. பட் யூனிவர்ஸ் இஸ் வித்தின் யூ. பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்குன்றதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கண்டுபிடிக்க பாருங்கள் ஒவ்வொன்றா. ஆமாம், இந்த உடம்புக்குள்ளே இருக்குது, ஒவ்வொன்றா போங்களேன். இந்த உடம்புக்குள்ளே சாப்பிடணும்னா இந்த உடம்புக்குள்ளே சுற்றி இருக்க உணவு வேணும். உணவு வேணும்னா காய்கறி, மரங்கள், செடிகள், கொடிகள் வேணும். அதெல்லாம் வளர்வதற்கு பஞ்சபூதங்கள் வேணும். அது பூரா வளர்த்தாத்தான் தண்ணி, நீர் வச்சுங்க. அது பூரா ரொம்ப சொல்ல வேணாம். ஒரு காய் வருது, ஒரு பருப்பு வருது, இதை சாப்பிட்டு முடித்த உடனே டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆன உடனே உடம்பு இயங்குது. அதனுடைய சக்திக்கு ரத்தமாக மாற்றப்பட்டு சக்தியாக மாற்றப்பட்டு இயங்க ஆரம்பிக்குது. இந்த இயக்கத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உடம்பு இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்திலையும் காம்பினேஷன் இந்த பாடி. இப்போ சாதாரணமாக பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பு தான் இந்த உடம்புன்னு சொன்னால் விளங்காது சார். இதையே நம்ம புரிஞ்சிருக்கோமா? அப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உள்ளே இருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி போயிடுச்சு வச்சுங்க. உங்களுக்குள்ளே ஒரு திருவள்ளுவர் இருக்கிறார்னு என்னால் சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே ஒரு தொல்காப்பியர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு கண்ணதாசன் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு சிவாஜி கணேசன் இருக்கிறார், உங்களுக்குள்ளே 64 கலைகளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளே சித்தர்கள் இருக்காங்க, உங்களுக்குள்ளே முழுவதுமாக யாராக இருக்காங்க தெரியுமா? முழுவதுமாக வேதாந்திகள் இருக்காங்க, அத்வைதம் இருக்கிறது உங்களுக்குள்ளே, எல்லாம் ஒன்னஸ், எல்லாமே இருக்குது. அப்போ இவ்வளவும் அடங்கி உங்களுக்குள்ள இல்லை, குழந்தை கருவறையிலிருந்து வெளியே வரும்போதே இருக்கிறது, எல்லாத்தோடையும் தான் வருது. அதில் எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்றது அப்புறம் நீங்கள் டிஎன்ஏக்கு போகும்போது பார்ப்போம். அப்புறம் ஏன் சார் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லைன்னு கேட்பீங்க. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறேன், ஃப்ளோவில் பிடிச்சிங்க. அப்புறம் மறுபடியும் ரீடிங்குள்ளே தான் வரும். இதை நீங்கள் இருக்குதுன்னு தெரியுறீங்க. எப்படி தெரிய முடியும்? எப்படி தெரிய முடியும்? இந்த உணவோட ரிலேட்டடு செடி கொடி மரங்கள், அதுக்கு பிறகு ரிலேட்டடு அது உருவாக்குறது மூலம், அப்புறம் பூமி எல்லாம் ஏதோ வருது. இது முதல் நிலை. அண்டத்தில் இருக்கும் எல்லாமே பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலை. அதுக்கு பிறகு இந்த பூமியில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க? முதல் மனிதன் தோன்றியது, முதல் உயிரினம் தோன்றியது, முதல் இந்த பூமி தோன்றியது. நீங்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க, டார்வின் இவெல்லாம் விட்டுருங்க. தோன்றி நம்ம கண் முன்னால் இருக்குல்ல, காற்றை சுவாசிக்கிட்டு இருக்கோம்ல, இது பூரா தோன்றிய அத்தனைக்குள்ளேயும் ஒவ்வொரு அறிவு இருக்குங்க. இப்போ தண்ணீருக்குள்ளே என்ன அறிவு இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ற ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ட் தானே உங்களை உயிர் சக்தியை வச்சுருக்கு. அதில் சந்தேகம் இல்லையில? அதில் சந்தேகம் இல்லையில? அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம், அதுக்குள்ளே கார்போஹைட்ரேட் இருக்குன்றீங்க, மினரல்ஸ் இருக்குன்றீங்க, புரோட்டீன் எல்லாமே இருக்குன்றீங்கல்ல, ரைட்டா? அது பூரா இதுக்குள்ளே போகுதுல்ல, ரைட்டா? அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க பல விஷயம் இருக்கிறது மாதிரி திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார்ல, விவேகானந்தர் சொல்லிட்டு போயிட்டார்ல, ரமணர் சொல்லிட்டு போயிட்டார்ல, இன்னைக்கு வரைக்கும் இணையதளம் வரைக்கும் கண்டுபிடிச்சி எல்லா விஞ்ஞானிகள் ஞானிகள் 64 கலைகளும் உள்ளே இருக்கின்றன. எங்கே? உங்களுடைய ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ளும் இருக்கின்றன. நாம we have not inspired, we have not instigated, we have not stimulated, we are not in the process of understanding and realizing our real soul and body. What is the difference between the body and the soul? முதல்ல தெரியணும். What is the difference between the body and the
ஆர்கன் சரியில்லை. எல்லாமே நாம் படிக்கலைங்க, கேள்விப்படுறோம். எங்கேயாச்சும் சிக்கல் வந்துருச்சுன்னா நாம் வந்து பயப்படுறோம். ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், எவ்ரிதிங் கனெக்டட். பாடி எப்படி வந்து ஒரு சின்ன பொருள், இதயத்தில் எதுவும் சிக்கல் வந்தால் பாடி வில் கெட் அலர்ட் ஆயிரும், அஜிடேட் ஆயிரும். புரியுதானே? அப்போ உங்களுக்கு தெரியுதுல. அதே மாதிரி பிரெயினில் ஏதாச்சும் ஒன்றானா, இப்போ பாடியில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு டிஸ்லோகேட் ஆனாலும் சிக்கல் தானே. அதே மாதிரி இங்கேருந்து டிஸ்லோகேட் ஆனால் என்ன ஆகும்? முழுசாக அவுட்டா. அப்போ இதனுடைய காம்பினேஷனுக்கெல்லாம் நீங்கள் வெறும் பாடியை வச்சு பணத்தை வச்சு உருவாக்க முடியுமா? அதுக்கு தான் உணவு, நீர் எல்லாம். இப்போ எப்படி காம்பினேஷனோ நான் டெக்ளரே பண்ணுறேன். நீங்கள் அதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இந்த உலகத்தில் நான் சொன்னேன்ல, முதல் தோன்றிய மனிதன், மிருகம், செடி, கொடி. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லுவதற்கு காரணம், he understood. என்னடா என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு நமக்குள்ள, நாம் உணர்றோம் அதை. how it happens. அது எப்படி நடந்தது? he felt it, he exposed it. அப்படி தானே? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த ஒவ்வொரு பாடிக்குள்ளேயும் இருக்குது. அதை எப்படி வந்து நாம் தொடங்குகிறோம், தொடுறோம், தூண்டுறோம், அதுக்கு எப்படி அதுக்குள்ளே உணர்றோன்றதை பொறுத்து வீக்கெண்ட் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சுரங்கம் மாதிரி. அப்படி எடுக்கப்பட்ட சுரங்கம்தான் திருக்குறள். அப்படி எடுக்கப்பட்ட சுரங்கம்தான் இவர்கள் எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்க, ப்ரே பண்ணிக்கிட்டு குரான், பைபிள் அண்ட் எல்லாம் ஆன்மீகம். அப்படி எடுக்கப்பட்டதான் விஞ்ஞானம். இப்போ புரிஞ்சுங்க, இதை பூரா எப்படி எடுக்கிறது? இங்கே தான் வாங்க, ரீடிங். அப்போ ரீடிங் மூலம்தான். ரீடிங் என்றால் என்ன? மானுடத்தை மட்டும் வளர்ப்பதல்ல, உங்களுடைய பாடிக்குள்ளே, உங்களுடைய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ சாதாரணமாக தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு 10 ஸ்மார்ட் தான் சொல்கிறாங்க. பாடி ஸ்மார்ட், மேத்ஸ் ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட், இன்டர்பர்சனல், பிக்சர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் ஸ்மார்ட் அதல்ல. இன்றைக்கி வந்து என்ன ப்ரூஸ் லிப்டன் போன்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டுபிடிக்கிறதுல வெளியே தெரியுது. இசையில் ஆயிரக்கணக்கான வகைகள் வந்துருச்சு, எழுத்தில் ஆயிரக்கணக்கான நாவல், கதை வந்துருச்சா இல்லையா? இது என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? சினிமாவில் ஆயிரக்கணக்கான கலைகள் வந்துருச்சா இல்லையா? அப்போ இவெல்லாம் வந்ததுக்கு காரணம் மரபணு தான். அது குறைந்தது 25,000 மரபணுக்கள் உள்ள துகள்கள் இருக்குது. இப்போ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த உலகமே உனக்குள்ளே இருக்குது. இப்போ நீ கண்டுபிடிக்கத்தான் நீ பார்க்குற. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்வார், புவியீர்ப்பை இப்போ நீ கண்டுபிடிச்ச, ஆனால் புவியீர்ப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ வந்துச்சுல. எது இங்கே இருந்திருக்குல்ல. அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நீங்கள் அழிக்கவே முடியாது எதையும், ஒரு மாறுதலாக பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு வேணால் புதுசு, பட் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் மெய்ஞானம். இவ்வளவுக்கும் காரணமான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று புரிவதை நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல். நான் பிஃபோர் தட் ரீடிங் என்பது என்ன? நாட் ஓன்லி ஜஸ்ட் இல்லை, பார்ப்பது, கேட்பது, பேசுவது, தர்க்க ரீதியாக பேசுவது. அத்வைதம் என்ற ஒன்று ஆதிசங்கரர் எப்படி வந்து தர்க்க ரீதியாக வெற்றி பெற்றார் நீங்கள் போய் பாருங்கள். பேசித்தான் வந்தது. இன்றைக்கும் அத்தனை விஷயங்களும் பேசித்தான் வந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய போர், இந்த பெகல்கா மேட்ரு கூட பேசிக்கிறலாம், உக்ரைன் மேட்ரு கூட பேசினாத்தான். கலந்தாய்வில், தர்க்கத்தில், ஆர்கியூமெண்ட்டில், கலந்த ஆய்வில், அதற்கு பிறகு ஒன்றுக்கொன்று முறையாக. இப்போ நடக்கிற டிபேட், சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இமோஷனல். அதெல்லாம் வந்து இமோஷ்னல் திங்கிங். இந்த டிவியில் அது மேட்ரு இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறதே அவர் கேட்க முடியல. அது எப்படி நீங்கள் பேசலான்றாரு?
சும்மா 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் கொடுத்ததுக்கே. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்டில் அதே தான். கோர்ட்டில் தான் ஓரளவுக்கு ஜட்ஜு அலோவ் பண்ணாமல் பேசக்கூடாது, ஏன்னா சிக்கலாயிடும். கோர்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ இவங்க கோர்ட்டு கொடுத்த விஷயத்துக்கெல்லாம் இவங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அப்போ இந்த ரீடிங் என்பது பார்த்தல், கேட்டல், படித்தல், சுவாசித்தல். இதுக்கு பிறகு படித்ததையெல்லாம் நினைவுறுத்தி பார்த்தல். இறையன்பு ஐயா சொல்லுவாங்க, ரிமெம்பரிங், ரிவைசிங், ரீகேப்சுலேட்டிங், ரிவ்யூவிங்னு ஒரு 7 மேட்டர் சொல்லுவாங்க. எல்லாம் ரீகலெக்டிங் எல்லாம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த படிப்பினுடைய விஷயம். இதோடு நான் இந்த விஷயத்துக்கு போகிறேன், உங்களுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய ஒன்றில் பதியும். அதை ஹவு டு இன்புட், ஹவு காம்புட்டேஷன் ஹேப்பன்ஸ் இன் த பிரைன், ஹவு ஸ்பார்க் கம்ஸ்ன்றதை இந்த ரீடிங்கை தொடங்கும் போது சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். இது நான் பேசுனதெல்லாம் நண்பர்களே, நான் கொஞ்சம் ஏதோ படித்ததுனால வந்த செய்திகள், அவ்வளோதான். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திக்கிறேன்.